வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. பாண்டி அவங்க அம்மாச்சி கிட்ட, அம்மாச்சி வெளியில் போகணும், அதுவும் தேவி சம்பந்தமா, எனக்கு கொஞ்சம் பைசாலாம் தரீங்களா? சரிடா, கரெக்டாக வந்து கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மஞ்சப்பை ஃபுல்லாக எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு 50,000 ரூபா கிட்ட. உடனே அதை வாங்கிக்கிறாங்க. பார்த்து செலவு பண்ணு, சூதாரணமாக போ, வீட்டில் இருக்கிற யாருக்கும் நான் கொடுக்குற விஷயம் தெரியவே கூடாது, ஏன்னா உனக்கு மட்டும் தரேன்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் போட்டியும் பொறாமையும் தான். குடுப்பாட்டி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகிறப்ப ஒத்துமொத்த குடும்பமும் ஹாலில் தான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சக்தி அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடா எங்கடா வெளியில் கிளப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது, போகும்போதே கேட்குறியே, அந்த காரியம் நல்லபடியாக வந்து நடக்குமா? ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு 1000 சோழி இருக்குது, நான் வீட்லேயே வந்து இருந்துக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல, டேய் அம்மா கேட்டா என்ன, போகிற காரியம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பாங்க, ஏன்டா இப்படி மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்கிறாங்க. பெரிய துரை கலெக்டர் படிச்சிருக்காப்புல, நீ சொன்னால் நான் அப்படியே வந்து கேட்கணுமா? டேய் என்கிட்ட நேர்மை இருக்குடா, நான் பெரிய உத்தியோகத்துக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை, நானும் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறப்போகிறேன். அது எப்போலேருந்து, எந்த செகண்ட்லேருந்து எந்த செகண்ட் வரைக்கும் சொல்லிட்டேன்னா அது வரைக்கும் நாங்கள் உங்ககிட்ட பேச மாட்டோம்ல, சொல்லுடா, மேக்ஸிமம் ஒரு நாள் கடைப்பிடிப்பியா அப்படின்னு சொல்லி பாண்டி வந்து கேட்குறாங்க. உடனே, டேய் நான் படித்து மிகப்பெரிய ஆளாக போகிறேன், டேய் அதுக்கெல்லாம் முதல்ல புக்கை எடுக்கணும், புக்கை எடுத்துட்டா மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் படிக்கணும், படித்தது ஞாபகம் இருக்கணும், அதை புரிஞ்சு எழுதணும், அதெல்லாம் எழுதி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சா என்கிட்ட இருக்கிற டிகிரியை வச்சு எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம், ஆனால் உன்னால் என்னடா செய்ய முடியும்னு பாண்டியும் ஜீவாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. சரிடா, நீ மிகப்பெரிய ஆளனாவே இரு, எனக்கு நிறையா சோழியெல்லாம் இருக்குது, உங்ககிட்டலாம் வெட்டியாக பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பத்தா போயிட்டு வரேன்னு அப்படியே மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களாங்க, அவனும் நம்மளை சுத்தமாக வந்து மதிக்கவே மாட்டேங்கிறான். சக்தி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி ஜீவாவை தாண்டி போகும்போது குறுக்க கைன்னு வைக்கிறாங்க. நில்லுடா, சரி என்ன வேணும்? போகிறப்ப கேட்டால் அது ரொம்ப தப்புன்னு சொல்கிற, எங்கேருந்து வருவேன்னு சொல்லு, அது சொல்லிட்டு போகலாம்ல, சொல்கிறா, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அச்சோ சொன்னானா பாண்டி பயலுக்கு மட்டும் நான் ஹெவியாக பணம் தரது எல்லாருக்கும் தெரிஞ்சுப்பிடுமே, டே பாண்டி சொல்லாமல் இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, உங்கள் கிட்டலாம் வெட்டி பயல்கள்கிட்டலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை, அதுவும் நீ கேட்குற கேள்விக்கெலாம் நான் எதுக்குடா பதில் சொல்லணும், நான் அம்மாக்கே பதில் சொல்ல மாட்டேன், நான் எப்போதும் ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறவன்டா, உன்னை போல் கை கட்டிட்டு நிற்கிற இடத்துல நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜீவா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு தள்ளி விட்டு விளாண்டதில் டக்குன்னு அவங்க வச்சுருக்கிற மஞ்சப்பை பறந்து போய் மீனாட்சி பக்கத்தில் விழுந்துருது. அப்போத்தான் சடனாக வந்து எந்திரிக்கிறாங்க. இதை சுற்றி இருக்கிற யாருமே வந்து பார்க்கல. ஏன்னா ஜீவா தானே நேற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மாற்றி வச்சாங்க, இப்போதைக்கு இதை வச்சுருவோம், அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் தான் யோசிச்சிருக்காங்க. இது தெரிஞ்சு தான் ஜீவா தடுக்கணும்னு எத்தனையோ வாட்டி எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. ஆனால் பதிலே பாண்டி இன்னமும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க. ஸ்லோ மோஷனில் அப்படியே அந்த பையை குனிஞ்சு எடுக்கும்போது அப்போத்தா ரொம்பவே வந்து கடுப்பாயிடுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மஞ்சப்பையை இந்த பக்கம் பிரட்டி பார்க்குறாங்க, அந்த பக்கம் பிரட்டி பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் மஞ்சப்பையை வந்து சுருட்டி வச்சுருந்ததை அப்படியே எல்லாம் நீட்டி வச்சு பார்க்குறாங்க. அப்படியே விரித்து பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப, ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் கேட்ட உடனே, பாண்டி வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக பாண்டி அப்படியே மீனாட்சி கையில் இருக்கிறத அவங்களுக்கு சொந்தமான மஞ்சப்பையை பிடுங்கிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், யாரும் என்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. என்னை கேள்வி கேட்கணுன்னா அது இந்த வீட்டில் ஒரு ஆள் மட்டும்தான். சரிடா போடா. சக்தி நீ எதுவும் நினச்சிக்காதம்மா, அவன் ஏதோ அவசரத்தில் வந்து பேசிட்டு போகிறான், அவனுக்கு என்ன அவசரமோ, உங்ககிட்ட சொல்லாமல் போக மாட்டானே, எங்கே போகிறான்னு சொல்ல வேண்டியதானேன்னு மீனாட்சி கேட்குறப்ப, ஏய் உனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ அளவுக்கு அதிகமாகவே வந்து நாட்டம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது லோகநாதன் வெளியில் வந்து கிளம்புறாப்புல. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே நம்ம மீனாட்சி வந்து போயிட்டுருக்காங்க. என்ன மாமா, நான் பார்த்தேன் அதில் என்ன இருந்துச்சுன்னு, அதில் ரொக்கம்தான் இருந்துச்சு,
என்ன சொல்கிற? எவ்வளோமா இருந்திருக்கும்? ஒரு 75லேருந்து ரூ. 100 வரைக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்காரரு பெருசாக வேலைக்கு போகல. மனவும் கம்மியாக தான் வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்கிறாங்க? விடுமா, என் மூத்த பையன் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா, எங்கேயோ இடத்துல உதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் சொந்த ஊர் என்ன? இல்லைம்மா, எனக்கு தெரியாது. என்ன சின்ன வயசுலேருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? எந்த வயசு இருக்கும்? அதெல்லாம் இப்போ எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுமா. என்கிட்ட வந்து கேட்டால் என்னம்மா ஞாபகம் இருக்கும்? ஒரு 4 வயசுக்கு முன்னாடியே நான் சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. அது மட்டும் தெரியுது. மாமா 4 வயசில் எங்கே இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாமாவோட பிறப்பு சான்றிதழ் வச்சா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. மாமா, நீங்கள் பிறந்த உடனே சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கும்ல, அது என்ன ஏதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஸ்கூல்லலாம் சேர்ந்துருப்பீங்களே. இல்லைம்மா, நான் படிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? படிக்கலையா? ஐயா இருந்த வரைக்கும் படிக்க வச்சாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வேலை பார்த்து தாம்மா குடும்பத்தையே வந்து காப்பாற்றினேன். எல்லாமே எனக்கு அம்மா தான். அம்மா முன்னாடி நான் அப்படியே நிற்பேம்மா. என்ன சொல்கிறாங்களோ கேட்டுப்பேன். எனக்கு தெரியாது. என்னம்மாம்மா, நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லைம்மா. நான் கேட்டாலும் அம்மா ஏதாவது சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் கேட்குறதையே நான் விட்டுட்டேன். எது செஞ்சாலுமே நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி, நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் தெரிஞ்சப்ப நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னொன்னே ஒரு ஊர் பேர் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நான் அங்கே போயிட்டு வயசானவங்களை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. பாண்டி ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. எப்படியோ வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மனோ கிட்ட பேசுகிறாங்க. நம்ம ஜீவா, டேய், நான் ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி அங்கே வச்சுருந்தேன்டா. இப்போன்னு பார்த்து எனக்கு என்னமோ வந்து உதைக்குது. மீனாட்சி கிட்ட தான் வந்து கேட்கணும் கையில் என்ன வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க. வந்த உடனே அப்போன்னு பார்த்து, டேய் என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க? எப்படி இருந்தாலும் அப்பத்தா 100 200க்கு மேலே எடுத்து செலவு பண்ணாதுன்னு நமக்கு தெரியும். அதனால தான் ஒரு நம்பிக்கையில் இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டேன். இல்லாட்டி எப்படி நம்மளால் சமாளிக்க முடியும் சொல்லு பார்ப்போம். அப்பத்தா வச்சுருந்தது காணும்னா அப்புறம் உண்டுலன்னு ஆக்கிடும்ல. அது என்னமோ கரெக்டு தான். செலவு பண்ணாத வரைக்கும் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதைத்தான் பாண்டி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. செம பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் மீனாட்சி வந்த உடனே கேட்குறாங்க. ஜீவா, பையை தொட்டு பார்த்தல, அந்த பையில் என்ன இருந்துச்சு? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? வந்த உடனே சண்டை போடுவ, அவ்வளோதானே? சொல்லுப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சொல்ல புரியா இல்லையா? ரொக்கம்தான், சுமார் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து சொல்கிறாங்க. ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல. அப்போனா திருப்பியும் அந்த பெட்டியை திறந்து தான் பார்க்கணும் ஏதாவது இருக்கா இல்லையான்னு. அங்கே மட்டும் நம்ம வச்சுருந்தது காணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பட்டப்பகலாக இருக்கே, அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக எக்ஸ்ட்ரானரியாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்.